அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாலிபின் இனிய காலை வணக்கம். இன்று 22/4/2024 சித்திரை மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை, சதுர்த்தசி திதி. அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம், ராகுகாலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:30 12 வரை. அப்போது நல்ல நேரம் காலை 6:30 to 7:30, சாயங்காலம் 4:30 to 5:30. சந்திராஷ்டிரமம் கும்பராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி அணியக்கூடிய உடையின் நிறம் வெண்மை, போடக்கூடாதது பச்சை. இப்போ நீங்கள் சாப்பிட வேண்டியது கர்ட் ரைஸ், தயிர் சாதம் சாப்பிடுவது மன அமைதியை கொடுக்கும் காலையில். இப்போது ஜோதிடத்தை பற்றி சில குறிப்புகளை பார்த்துட்டு நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நம்ம கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க முன்னேறதுக்கான திட்டங்கள் தீட்டுவதிலும் சரி, புதிய சாதனைகளை புரிவதிலும் சரி ரொம்ப கெட்டிக்காரர் தான். அதே மாதிரி தத்துவ ஆராய்ச்சி, அந்த மாதிரி தத்துவ ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர். இலக்கியத்துறையில் ரொம்ப ஒரு மேதையனே சொல்லலாம். இவரோட பிரச்சனை என்னென்னா, மற்றவர்களை புகழ்வது பிடிக்காது. மற்றவர்கள் பெருசாக புகழ மாட்டான், அவன் என்ன செஞ்சு கழிச்சிட்டாங்கிற மாதிரி மென்டாலிட்டி உடையவங்க. தம்மை தாமே புகழ்வதை ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருப்பார். நான் தான் அப்படி, நான் தான் இப்படிங்கிற மாதிரி தன்னை பற்றியே புகழ்ந்துக்கிட்டு இருப்பார். நன்றி மறப்பது நன்று என்கிற கொள்கை உடையவர். அவருக்கு நன்றி விசுவாசம்லாம் அவ்வளோ இருக்காது. அவரோட காரியம் நடந்தால் போதுங்கிற மனநிலை உடையவர். ஆமாம். பல பெண்களுடன் பழகுவதில் விருப்பம் உடையவர். அது சாமர்த்தியசாலி, பல பெண்களோட பழக்க வச்சுக்குவார். இவங்களுக்கு கணுக்காலில் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அசுத்த இரத்த குழாயும் பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்டது. அப்போது அசுத்த இரத்த குழாய், தோல் சம்பந்தப்பட்டது, கணுக்கால், இதுகள்லாம் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுகின்றன. அதே மாதிரி பருத்த காலும் தொடையும் உடையவர். விரிந்த முதுகு நல்ல அகலமாக விரிஞ்சு இருந்துக்கிட்டு இருக்கும். கழுத்து நீண்டிருக்கும். பெரும்பாலும் நரம்புகள் மேலே உயர்ந்து பார்க்கும்போதே நரம்புகள் வெளியே புடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி எப்படின்னா, இந்த முடி கொஞ்சம் சிலுத்துத மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். சிலருக்கு ஹர்லிங் ஹர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு சாஃப்டான முடின்னு சொல்லுவோம் இல்லையா. இவருக்கு கொஞ்சம் சிலுத்தது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நடக்கதை எவ்வளோ தூரம்னாலும் சலிக்காமல் நடக்கக்கூடியவர். அதே மாதிரி சந்தனம், இந்த ஃப்ளவர்ஸு, இந்த பெர்ஃப்யூமு, இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையக்கூடியவர். ஆமாம். சில காரியங்களை உண்டாக்கவும் சரி, அழிக்கவும் சரி செய்யக்கூடியவர். எதையும் உண்டாக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ், சுயநலவாதி தான். ஆமாம். இவரை யாராலையும் ஏமாற்ற முடியாது, ரொம்ப உஷாரானவங்க. அதே சமயத்தில் இவங்கள் அரசியல் ஈடுபட்டு ரொம்ப நீண்ட காலம் சிறப்பாக வாழக்கூடிய இயல்பு உடையவர். ஆமாம். நாளை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் கும்பலக்கணத்தை பற்றி. இப்பொழுது 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இப்பொழுது முதலில் மேசராசியை பார்ப்போம். மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுதுக்கு அம்மாவோட ஹெல்த்து கொஞ்சம் சின்ன பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களாக இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு படிப்பில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. அதே மாதிரி வண்டி வாகனம் ரிப்பேர் செலவு வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. நம்ம புதுசாக நிலம் ஒன்று வாங்கியிருக்கிறீங்க, அதை கண்டுக்கிடாமல் விட்டுட்டீங்க. அதுக்கு சுற்றி வேலி அமைக்கிறத ஏதோ ஒரு பந்தோபத்து பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஆமாம். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய பொழுது ஓரளவு சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது, ஓனோ ப்ராப்ளம். அடுத்து ரிஷபராசி. தம்பி தங்கையுடன் உறவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கோட ப்ளஸ்ஸே மனோதைரியம்தான். மனோதைரியம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சிறு பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. வெளிநாட்டில் உள்ளவங்ககிட்டேருந்து நல்ல செய்தி கிடைக்கிது. ஆமாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உடம்பு நன்றாக ஒத்துழைக்கிறது. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படின்னா, எல்லாமே நிதானமாக நடக்கும், பட் நல்லபடி நடக்கும். அதனால் நான் டெய்லி சொல்கிறதெல்லாம் எல்லாம் ஓகே பரவாயில்ல, ஓகே பரவாயில்லன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஃபண்டமெண்டலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உண்டானதில் தடங்கள் இருக்கிறது. இதுதான். அடுத்து மிதுன ராசி.
புதிய சொத்து வந்து சேருது. ஆமாம், அதாவது மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வார்த்தைக்கு வார்த்தை கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. கடவுள் மேலே பாசம் இருக்குதோ இல்லையோ, எல்லாம் அவன் செயல், எல்லாம் முருகன், கிருஷ்ணா, விநாயகான்னு ஏதோ வார்த்தைக்கு வார்த்தை கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. தொழில் ஓரளவு பரவாயில்லாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பெண்களின் மூலம் ஆதாயம், அது வந்து மகள் பேரில் செய்கிறதா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பெண்களின் மூலம் ஆதாயம் வருகிறது. இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. சகோதரர்கள் கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கடகராசி. சின்ன பிரயாணம், ஷார்ட் டிஸ்டன்ஸு பிரயாண வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. மனசில் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், போய் வாருங்கள், நல்லது. ஆமாம், நீண்ட தூரம் டிரைவிங் செய்ய வேண்டாம். ஆமாம், உத்தியோகத்தில் கூட பிரச்சனை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா, எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து சிம்மராசி. குடும்பத்துக்கு வந்து நல்ல செலவு தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், சுபகாரியம் நடக்க போகுது, அதனால் வந்து நல்ல செலவு தான். எதையும் வந்து நளினமாக செய்கிற நீங்கள் வந்து இப்போது வந்து ஏனோதானம்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நளினம் என்னமோ மிஸ் ஆகிடுச்சு உங்கள்கிட்ட. அதே மாதிரி வந்து கோபுர தரிசனம்ங்கிறது கிடைக்கிறது. பண வரவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, சரியாக ஃப்ளோட்டிங் இல்லை. அதே மாதிரி வந்து மாணவர்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, கொஞ்சம் மெமரி பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து வந்து கன்னியாராசி. கன்னியாராசிக்காரங்களுக்கு லாபம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. அண்ணன் அல்லது அக்கா இருந்தால் அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். மனைவி உங்கள்கிட்ட வந்து சரியாக பேசுகிறது இல்லை. உடலில் வந்து ஹீட்டு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இளநீர் அல்லது மோர் அல்லது லெமன் ஜூஸ் இந்த மாதிரிப்பட்டதை அடிக்கடி எடுத்துக்கோங்க. அடுத்து துளாராசி. அதே மாதிரி வந்து இறந்து போன முன்னோர்களை பற்றிய வந்து கனவு வருது. அதனால் வந்து சரி ஏதோ ஒன்று இருக்குது, அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு முடிவெடுக்கிறீர்கள். உத்தியோகத்தில் வந்து லீவ் போடலாம்னு மனது சொல்லுது. எப்படின்னா வேலைக்கு போகிறதுலே இன்ட்ரெஸ்ட்டு இல்லை, எதுலேயே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. பணம் நிறைய தேவைப்படுது. எப்படி புரட்டலாம்னு யோசிக்கிறீங்க, அதுலேயே உங்களை டைம் போய்கிட்டு இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி. தகப்பனாரின் ஆலோசனை வெற்றியை கொடுக்கிறது. காதலர்கள் வந்து எப்படின்னா எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. காதலி வந்து தற்காலிகமாக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு வந்து இப்போ இன்டர்வியூ வருது. உடல்நிலை மாத்திரம் 100% ஃபிட்டு இல்லை, அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அடுத்து தனுசு ராசி. உத்தியோகத்தில் வந்து சின்ன பிரச்சனை, டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸு கூட கொஞ்சம் வீக்காக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து எப்படின்னா ஹார்ட் ஐட்டத்தை சாப்பிட்றத கொஞ்சம் விட்டுருங்க. பெற்றோர்கள் வந்து அவங்களோட ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு ஓகே. புதிய ஆடம்பர பொருள், துணிமணி இந்த மாதிரி வாங்கி தாம் தூம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறீங்க. அடுத்து மகர ராசி. காதலியை சந்திக்கிறீங்க. சற்று தொலைவில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாரீங்க. ஆமாம், படாபட்டுன்னு உங்களோட பேச்சு வந்து பாலிசாக இழுத்து பேச மாட்டீங்க, படாபட்டுன்னு பேசி முடிச்சிருந்தீங்க. தொழில் ஓகே, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. பிறக்கும் குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருக்கிறது. அடுத்து கும்பராசி. உங்களுக்கு வந்து அடிக்கடி பிரச்சனை கொடுத்துருந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வீடு இடம் மாதிரி போயிருந்தார். ஸோ பெரிய ரிலாக்ஸ், கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுறீங்க. பெற்றோர் கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிவி பார்த்துக்கிட்டே பொழுதை கழிச்சதுங்க, இந்திய பொழுதை. அடுத்து மீன ராசி. நண்பர்கள் மூலம் சற்று லாபம் கிடைக்கிறது. மனசில் வந்து அதிக நம்பிக்கை வருது, நம்ம கூட பெரிய லெவலுக்கு வந்துடலாம்ங்கிற மாதிரி ஒரு பொறி இருக்கிறது. ட்ரேடிங் கூட இன்றைக்கி நல்ல லாபமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷன் செல்பவர்களுக்கு நல்ல காலேஜில் வந்து அட்மிஷன் கிடைக்கிது. இது ஓரளவுக்கு இன்றைக்கி நல்ல நாள் தான். நண்பர்களே, இத்துடன் அந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.